நண்பர்களே, கிங்ஸ் 11 பஞ்சாப் அணிக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் இடையே நடந்த போட்டியில் மன்கட் முறையில் பட்லரை அஸ்வின் அவுட் ஆக்கியிருப்பார். அது பெரிய ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்துச்சு. இப்போ அதற்கு பழிவாங்கும் விதத்தில் அந்த மன்கட் அஸ்வின் பண்ணப்போ அவருக்கு எதிராக இருந்தவங்களாம் இப்போ சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வின் கடுப்பேற்றும் விதத்தில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. கொல்கத்தாவுக்கும் பஞ்சாபுக்கும் இடையான போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்பத்திலேருந்தே கொல்கத்தா அணி அதிரடியில் தான் மிரட்டினாங்க. கடைசி ஒரு 3 ஓவரில் பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு சமயத்தில், அதாவது 17வது ஓவர் கடைசி பாலில் ஷமி போடுறாரு, ரசல் பிடிக்கிறாரு. அந்த பால் ரசல் போல்ட் ஆகுறாரு. பஞ்சாப் ரசிகர்கள்லாம் ரொம்ப உற்சாகமாயிட்டாங்க. ரசல் போயிட்டார் அப்படின்னாலே ரன் ரேட் குறைஞ்சிரும் அப்படின்னு. ஏன்னா அந்த சமயத்தில் கொல்கத்தாவுடைய ரன் பார்த்தீங்கன்னா வெறும் 162 ரன் மட்டும்தான் இருந்துச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அம்பையர் நோ பால் அப்படின்னு சொல்லி அறிவிச்சு ஃப்ரீ ஹிட் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாரு. எதற்காக அந்த ஃப்ரீ ஹிட் கொடுத்தாரு அப்படின்னா, பவுலர் கோடை தாண்டி காலை வச்சுட்டாரா இல்லை இடுப்புக்கு மேலே டாஸ் போட்டாரா அப்படின்னா எதுவுமே கிடையாது. அம்பையர் எதற்காக நோ பால் கொடுத்தாரு அப்படின்னா, கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 30 யார்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது 4 ஃபீல்டர்ஸ் ஆச்சு நிப்பாட்டணும். ஆனால் அஸ்வின் 3 ஃபீல்டர் மட்டும்தான் நிப்பாட்டியிருப்பார். இதை அம்பையர் கண்டுபிடிச்சிட்டாரு. இதை கண்டுபிடிச்சி நோ பால் கொடுத்துருப்பாரு. கிரவுண்ட்லேயே அஸ்வின் செம்ம கடுப்பாயிருப்பார். ஏன் அப்படின்னா, அதன் பிறகு தான் கடைசி 3 ஓவரில் ரசல் பிரித்து மேய்ஞ்சிருப்பார். அம்பையர் நம்ம விட்டுருந்தார் அப்படின்னா ரசல் அவுட் ஆகி வெளியில் போயிருப்பார். ஆனால் அம்பையர் நோ பால் கொடுத்த காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா அது வரைக்கும் ஒரு 4 ஒரு 6 கூட அடிக்காத ரசல் அதன் பிறகு 3 4 5 6 அப்படின்னு பறக்க விட்டுருப்பாரு. கொல்கத்தா அணியும் 218 ரன்கள் அடிச்சிருப்பாங்க. ஸோ அஸ்வின் அந்த போட்டியில் அப்படி பண்ணார். அதற்கு பழிவாங்கும் விதத்தில் இந்த போட்டியில் அவருக்கு எதிராக நடந்திருக்கு அப்படின்னு ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.